தமிழராய்வு மையம் சார்பில் தமிழொலி விருது பெற்ற சமூக செயற்பாட்டாளர் மதுரை வாசகர் வட்ட தலைவர் சண்முகவேலு அவர்களுக்கு அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மதுரை தமிழ் இயக்கமும் இணைந்து பாராட்டு விழாவை நடத்தியது. விழாவிற்கு அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமை தாங்கினார். மதுரை மாவட்ட தமிழ் இயக்க மாவட்ட செயலாளர் பழனிச்சாமி முன்னிலை வகித்தார். தமிழ் இயக்க மதுரை மாநகர செயலாளர் முனைவர் முத்துமணி வரவேற்புரையாற்றினார். மதுரை தமிழ் இயக்க பொருளாளர் மாரியப்பன், மதுரை வாசகர் வட்ட நிர்வாகி ராமமூர்த்தி, அனைத்து துறை ஓய்வூதிய சங்க மாவட்ட செயலாளர் பாலமுருகன், கவிஞர்கள் மூரா, ரவி, எழுத்தாளர்கள் பரமசிவம், மெக்பூப் ஜான், உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாக்கிர்சேன், ரகமத்துல்லா ஆகியோர் விருது பெற்ற சண்முகவேலுவை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார்கள். விருது பெற்ற சண்முகவேலு ஏற்புரையேற்றார். ஆசிரியர் தமிழ்குமரன் நன்றியுரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை தமிழ் இயக்க பொறுப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் ஆசிரியர் அபுதாகிர் செய்திருந்தனர். அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் காவல்துறையிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், புது உறுப்பினருடைய பொறுப்பாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் சொல்கிறேன், எனக்கு இந்த விருது கொடுத்து இப்படி உட்கார வைக்கிறது ரொம்ப கூச்சமாக. 30 வருஷமாக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது பார்த்தோம். நான் ஹியூமன் ரைட்ஸில் ஒரு 7-8 வருஷமாக இருந்தேன். அதில் பல சிறப்பான வேலைகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். அற்புதமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம். வீரப்பன் கேஸெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீரப்பன் கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொள்ளக்காரன் ரவுடி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதே காட்டுக்குள்ளே போய் வீரப்பனால் பாதிக்கப்பட்டு என்கவுண்டரில் சொல்லப்பட்ட 96 பேரை நாங்கள் பேட்டி எடுத்துருக்கோம். 96 பேர். இன்று விழாவின் கதாநாயகர் ஐயா சண்முகவேலு இவர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா இந்த பள்ளிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அர்த்தம். எங்களுடைய மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னோடனே படிச்சுருவாங்க. அதே மாதிரி தான் ஐயாவும் 2 பேருமே சொன்னோடனே படிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு தமிழ் ஆய்வு மையம் வழங்கிய தமிழ் ஒலி விருது வாங்கியிருக்காங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கு. எங்களுடைய அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி அனைத்து மாணவர்கள் சார்பாக ஐயாவுக்கு